யோசிக்கிறான். நாம வந்து ஃபெயில் ஆயிருவோமோ! எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ! ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ! அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அதனால எக்ஸாமுக்கு போகும்போது அவன் நல்லா தான் படிச்சிருந்தான். பட் அவனுடைய நெகட்டிவ் தாட்ஸ்னால அவன் எல்லாத்தையும் மறக்கறான். ஸோ ப்ராப்ளம் அப்படின்றது எக்ஸாம் இல்ல இல்லையா? ஸோ அவனுடைய மைண்டு தான். இதே போல தான் நம்ம எல்லாருக்குமே. ஓவர் திங்கிங் மற்றும் நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய ப்ராப்ளம் அப்படின்றது நாம அத ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராப்ளம் இருந்ததுன்னா அத ஃபேஸ் பண்ணணும். இல்ல ப்ராப்ளமே இல்லாம நம்ம நெகட்டிவ் தாட்ல வந்து சுழண்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மைண்ட் தான் காரணம் இல்லையா? ஸோ இந்த மாரி நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங் இதையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்றக்கு நாம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன் மூலியமா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஓவர் திங்கிங் வரும்போதும் நெகட்டிவ் தாட்ஸ் 2மே ஒண்ணு தான் இல்லையா? ஓவர் திங்கிங் அப்படின்னா விடாம அதுக்கு அடுத்தடுத்து யோசிச்சுட்டே இருக்கிறது. நெகட்டிவ் தாட் என்ன? நடக்காத ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கு. ஸோ 2மே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான்.